அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டீச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தேவையான இந்த செல்ஃப் அப்கிரேட் அண்டு டீச்சிங்கில் டெவலப் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ சீரீஸ் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதனோட கண்டினியூஷன் தான் இது டீச்சிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ரொஃபஷ்னலில் இருக்கவங்களுக்கும் ஆப்டாக இருக்கக்கூடிய வீடியோஸ் தான். ஸோ அதனால் தன்னைத்தானே மேம்படுத்திக்கணும், தன்னைத்தானே க்ரோ அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடுதலாக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான சம்ஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோ சீரீஸ் தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சனாலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அப்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தா நீட்டாக இருக்கிறது அதுதான் பர்சனாலிட்டி, லுக் வைஸ் குட்டாக இருக்கிறது அதுதான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சைக்காலஜியில் இது ஒரு பெரிய டாப்பிக்கு, இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. இப்போது டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்க பிஎட்டில் படிச்சிருப்பீங்க சைக்காலஜிங்கிற பேப்பரில் சப்ஜெக்டில். ஸோ அப்போது இந்த சைக்காலஜி அதில் இந்த பர்சனாலிட்டி பற்றி ரொம்ப டீப்பாக போயிருப்பாங்க. நம்ம மேலோட்டமாக ஜஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிற வேர்டு பர்சோனா அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல்லிலேருந்து வந்திருந்தது. ஆக்சுவலாக என்னோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதனோட உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா, நாம் எப்படி நடந்துக்கிறோம், நம்மளோட அப்பீரியன்ஸ் கிடையாது, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி மற்றவங்கள அணுகிறோம் அப்படிங்கிற இந்த மாதிரி சில நம்மளோட ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அந்த வே ஆஃப் பிஹேவியரிங் ஸ்கில்ஸை தான் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இந்த டிஸ்பிளேயில் காட்டியிருப்போம் பாருங்கள். தாட்ஸ் அண்ட் மெமரிஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்டைலு, இந்த மாதிரி நிறையா. இது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. நம்ம சிம்பிளாக மேலோட்டமாக சிலதை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், பர்சனாலிட்டிங்கிறது அப்பீரியன்ஸ் கிடையாது, வே ஆஃப் பிஹேவிங் ஸ்கில்ஸ், ஹவ் வி ஆர் பிஹேவிங் டு அதர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது, நாம் எல்லா ப்ரொஃபஷ்னலுமே நாம் இன்னொருத்தருக்கு டீச் பண்ணுற ஒரு பொசிஷனில் தான் இருப்போம். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறோம், ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறோம். ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணுற மேனேஜர், அந்த மாதிரி ஹையர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு டீச்சிங் பண்ணுற பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன மளிகை கடையாக இருந்தாலும் கூட அதில் வேலை செய்கிறவங்களுக்கு, அதை நிர்வாகம் பண்ணுறவங்க சில விஷயங்கள் டீச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம பாசிட்டிவாக கொண்டு போனோம்னா நம்மளோட பர்சனாலிட்டி க்ரோ அப் ஆகும். நம்ம பர்சனாலிட்டி க்ரோ அப் ஆனிச்சுன்னா அது சார்ந்த நிறுவனம் க்ரோ அப் ஆகும். அது சார்ந்த நிறுவனம் க்ரோ அப் ஆனால் ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம க்ரோ அப் ஆகும், நம்மளோட இன்கம் அதிகமாகும். ஸோ நம்மளோட இன்கம் அதிகமாகணும்னா அது இந்த மாதிரி பாசிட்டிவான டைரெக்ஷனில் போகக்குள்ள அது ஒரு பேசிவான இன்கம் ஆகும். ஃபைனலாக நமக்கு இன்கம் அதிகமாகிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு பொசிஷன் கிடைக்கணும், ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்வு இருக்கணும். அது இந்த வகையில் தான், இந்த வழியில் போக்குள்ள தான் நடக்கும். ஸோ அப்போது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சிலது மட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்குது இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் மற்றவங்கள்ட்ட எப்போவுமே ரொம்ப தெளிவாகவும் சரியான லாங்குவேஜ்லேயும் பேசணும். ஆக்சுவலாக இங்கே லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி இல்லை. நாம் பேசக்கூடிய லாங்குவேஜ் ஒரு கரெக்டாக ஒரு ஜென்யூன் வேவாக இருக்கணும். நாம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வச்சு தான் நாம் எப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் மற்றவங்களுக்கு. ஸோ ஒரு டீச்சராக இருக்கக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம், கரெக்டாக ஒவ்வொருத்தரையும் சரியான வகையில் நம்ம சரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அட்ரஸ் பண்ணணும். நாம் திடீர்னு நம்ம கோவத்தில் இருந்துட்டோம், நான் கோவத்துலேருந்து இதை பண்ணிட்டேன், நம்ம வீட்லேயே பொதுவாக கோவமாக இருந்தால் அதனால் தெரியாமல் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருபோதும் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்ம இருப்போம், அது கேஷுவல் தான், பட் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு மாற்றிக்க முடியும். நல்லா நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும், எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்க முடியும். ப்ராக்டிஸ் தான். நம்மளோட பிரெயினோட அமைப்பே பயிற்சி எடுக்கிறது தான். இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே மெமரிஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஆக்சுவலாக மெமரிங்கிறது எல்லாருமே டெவலப் பண்ணிக்க முடியும். மெமரிங்கிறது என்னது, இப்போ நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டியூஸ்டே அன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது.
நமக்கு அது தேவையில்லை. ஆனால் நம்மளோட நேமு, நம்மளோட ஊர், நம்மளோட அட்ரஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். நமக்கு எது தேவையோ அந்த தகவலை நம்ம ரிப்பீட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால ஞாபகம் இருக்கும். நமக்கு தேவையில்லாத தகவலை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அப்போ நமக்கு தேவையான தகவல்கள் வந்து நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணோம்னாவே போதும். அதனால் நம்ம எல்லா ஆட்டிடியூட்ஸையும் நம்ம மாற்றிக்க முடியும் பாசிட்டிவான வழியில். அதுதான் நம்மளோட க்ரோ அப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. ஸோ நம்மளோட அந்த டாக்கிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ரொம்ப திருப்திகரமாக நாம் வந்து நல்ல நல்ல வேர்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இன்னொருத்தட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணக்குள்ள கூட சரியான வகையில் அதை நாம் பேசணும். இப்போ ஒரு மீட்டிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சைட்டில் ஏதாவது கமெண்ட் கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லக்குள்ள நம்ம எடுத்தோன்னே நெகட்டிவான வேர்ட்ஸை சொல்லாமல் பாசிட்டிவாக இருக்கிற சைட்ஸை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவான சைட்ஸ் வந்து வேறு மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, இது இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், இந்த விஷயத்தில் இந்த சேஞ்சஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்லக்குள்ள இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கும். நம்ம மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனும் வரும். அதுக்கப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறது நாம் ஒரு உணர்ச்சி வசப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு இதை பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம். நாம் எந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறதா இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லக்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்லிடணும். நெகட்டிவான விஷயங்களை மாற்றி சொல்லணும். அதாவது பாசிட்டிவாக இருக்கிற அப்ரோச்சில் இருக்கிற மாதிரி சொல்லணும். சொல்யூஷன் தான் நம்மளை கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் தான் அது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நாம் அந்த திரும்ப அந்த ப்ராப்ளத்தையும் அந்த ப்ராப்ளம் செஞ்சவங்களையும் சொல்லிகிட்டு இருக்கிறத விட we have to find the solution. We have to try to find solution. We have to speak about always solution. அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே அந்த சொல்யூஷனை பற்றி மட்டும்தான் பேசணும். அதை நம்ம எப்போவும் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். ஃபைனலாக கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுத்தா தான் எல்லா வேலையும் நடக்கும். நமக்கே சில விஷயங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கும். மோட்டிவேஷன் இருந்தால் தான் நான் செய்வோம். அப்போ அந்த மோட்டிவேஷனுக்கு எவ்வளோ பவர்ஃபுல் இருக்குன்னு பாருங்கள். மோட்டிவேஷன் கொடுத்தா ட்ரைவ் அப்படிங்கிறது என்னென்னா, மோட்டிவேஷன் மூலிமா தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குறது. கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் இப்போ நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு எளிமையான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் நம்மளை நாமே அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷுர் நாம் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியை க்ரோ அப் பண்ணிக்குவோம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி க்ரோ அப் பண்ணிக்கிட்டோம்னா வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரோ அப் ஆகும். அப்கோர்ஸ் இது வந்து நமக்கு ஒரு நல்ல இன்கம்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இன்கம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இன்கம்மாக இருக்கும். நம்ம சாட்டிஸ்ஃபைடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நாம் எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறத அப்ளை பண்ணுறோம், நம்மளை நாமே அப்கிரேட் பண்ணுறோம். சீக்கிரமாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக மாறுறோம். சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கிறது தான். ஸோ அதனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாருமே அடையணும். இது நிச்சயமாக நமக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நன்றி.